அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் கோபத்தை அணைக்கக்கூடிய ஏதாவது வார்த்தைகள் இருக்கிறதா? அல்லாஹ் நம்மீது அருளை கொட்டுவதற்குரிய வார்த்தைகள் ஏதாவது இருக்கிறதா? இன்னும் சொல்ல போனால், இந்த அல்லாஹினுடைய திருநாமம் ஒன்று எனக்கு சொல்லித்தாருங்கள், அதை சொல்லி சொல்லி நான் அல்லாஹுவை அழைக்க வேண்டும், என் தேவைகளை கேட்க வேண்டும், அல்லாஹ் எனக்கு அதன் மூலம் பதில் கிடைக்க வேண்டும் என்று ஏதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. அந்த வார்த்தைகளைத்தான் இன்று இந்த காணொளியில் படிக்க போகிறோம். தொடர்ந்து இறுதி வரை பாருங்கள். மிகப்பெரிய நமக்கு தன்னம்பிக்கையையும் அல்லாஹுவின் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பையும் பாசத்தையும் நமக்கு கூட்டித்தரக்கூடிய வார்த்தைகளை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாருங்கள், காணொளிக்குள்ளே போகலாம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், சையதுனா அபு ஐயாஷ் இப்னு ஸைத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளராக இருக்கிறாங்க. திருமிதி ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. இந்த அபு ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி ஒரு நாள் தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுது முடிச்சுட்டு எல்லாருமே என்ன செய்வோம்? துவா செய்வோம் இல்லையா? எந்த தொழுகைக்கு பின்னாலும் துவா கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு அவசரத்தில் பல பேர் எப்பண்டா இமாம் சலாம் கொடுப்பாருன்னு சொல்லி சலாம் கொடுத்த கையோடு எந்திரிச்சு ஜமாத்தை அப்படி களைச்சி விட்டுட்டு ஓடுறத வெளியே போகிறத பார்க்குறோம். ஆனால் தொழுகைக்கு பிறகு அந்த தொழுகையின் அங்கீகாரமே துவாவில் இருக்கிறது. எனவே எந்த தொழுகை தொழுதாலும், அது சுன்னத்தாகட்டும், ஃபரலாகட்டும், இல்லை முஸ்தஹப்புகளாகட்டும், வாஜிபுகளாகட்டும், நஃபீலாகட்டும், எந்த தொழுகை தொழுதாலும் கடைசியில் ஒரு 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 30 செகண்டாவது அல்லாட்ட கையேந்தி துவா செய்யணும். நீங்கள் எதை கேட்குறீங்களோ இல்லையோ, யாரெல்லாம் நான் அந்த தொழுது இருக்கேன், இந்த தொழுகை கபூல் செய்யணும் கேட்கணும். குறைந்தபட்சம் இந்த இது மாதிரி உண்டான தொழுகையின் மீது எனக்கு நிம்மதியையும் ஈடுபாட்டையும் அதிகரித்து கொடுன்னு கேட்கணும் இல்லையா? இப்போ இந்த சஹாபி அபு ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுது முடிச்சுட்டு துவா செய்கிறாங்க. என்ன துவா செஞ்சாங்க அப்படின்னா, அந்த ஹதீஸை தொடரிலே படிக்கிறேன் பாருங்கள். அல்லாஹும்ம இன்னலக்கல் ஹம்த் லா இலாஹ இல்லா அன்த யா ஹன்னான் யா மன்னான் யா பதீஅ ஸமாவாதி வல் அர்த் யா ஸல் ஜலாலி வல் இக்ராம். இதான் சொன்னாங்க. 5 அல்லாஹ்வினுடைய முக்கியமான திருநாமங்களை கொண்டு துவா செஞ்சிருக்காங்க. அல்லாஹும்ம இன்னலக்கல் ஹம்த், யா அல்லாஹ் உனக்கு எல்லா புகழும், நீ எப்படிப்பட்டவன்? லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் உலகத்தில் யாருமே இல்லை. யா ஹன்னான் யா மன்னான், அதிகப்படியான இரக்கம் உள்ளவன், அடியார்கள் மீது அருளை அப்படியே அள்ளி அள்ளி கொட்டக்கூடியவன். யா பதீஅ ஸமாவாதி வல் அர்த், வான பூமியை எந்த முன்னுதாரணமும் இல்லாமல் நுட்பமாக படைத்தவன். அதே போன்று யா ஸல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமும் மகத்துவமும் பொருந்தியவன் நீ. இந்த வார்த்தைகளை கொண்டு அவர் அல்லாஹ்வை துவா செய்வதற்கு முன்னால் இப்படி புகழுகிறார். துவாவுடைய முறையை எடுத்த உடனே நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடாது. கையேந்தி யா அல்லாஹ் அதை கூட இதை கூட கேட்கக்கூடாது. முதல்ல அல்லாஹ்வை புகழணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்லணும். அதற்கடுத்து அல்லாஹ்வை புகழணும். அல்லாஹ்வை புகழ்ந்து ரசூலுல்லாஹி ஸலவாத்து சொன்ன பின்னாடி தான் நம்முடைய துவாவையும் கேட்கணும். ஹதீஸில் வந்திருக்கிறது, ஒரு சஹாபி போய் தொழுது முடிச்சு உடனே அல்லாஹ்ட்ட கையேந்து துவா செஞ்சாராம். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, இவர் துவாவில் அவசரப்படுறாரு அப்படின்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, துவா எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்ஷா அல்லாஹ் தனியாக ஒரு காணொளியிலே அது சம்பந்தமாக விரிவாக பார்ப்போம். இங்கே இவர் துவாவை கேட்பதற்கு முன்னால் இப்படியான அல்லாஹ்வின் புகழ் திருநாமங்களை சொல்லியிருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை கேட்டுட்டு சொன்னாங்க, லக்கத் தஅல்லாஹ பி இஸ்மிஹில் ஆலம், இவர் அல்லாஹ்வை எப்படி அழைத்து விட்டார் தெரியுமா? அவனுடைய இஸ்முல் ஆலமை கொண்டு அழைத்து விட்டார். அல்லாஹ்விற்கென்று மகத்துவமான ஒரு பெயர் இருக்கிறது. எப்படிப்பட்ட மகத்துவமான பெயர் தெரியுமா? அல்லதி இதா துஇய பிஹி அஜாப வசுஇல பிஹி ஓத்திய, அந்த பெயரை கொண்டு அல்லாஹ்வை கூப்பிட்டால் அல்லாஹ் அவருக்கு பதில் கொடுப்பான், அவருக்கு தேவையை நிறைவேற்றி தருவான் என்று சொன்ன அந்த ஒரு திருநாமம் இதிலே இருக்கிறது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 4 வார்த்தை இருக்குங்க. லா இலாஹ இல்லான்னு இருக்குது. அதுக்கடுத்து யா ஹன்னான் யா மன்னான் இருக்குது. 3வது யா பதீஅ ஸமாவாதி வல் அர்த் இருக்குது. அதுக்கடுத்து யா ஸல் ஜலாலி வல் இக்ராம். இந்த 4ல் எது அந்த அல்லாஹ்வினுடைய மகத்துவமான பேர் என்றால் அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மகத்துவமான இஸ்முல் ஆலமாக இருக்கலாம். இது எது? யா ஹன்னானு யா மன்னான் யா ஹன்னானு யா மன்னான்,
அதிகப்படியான இரக்கம் உள்ளவனே, அதிகப்படியான அருளை கொண்டவனே, அதிகப்படியான அடியார்கள் மீது அருளை பொழியக்கூடியவனே என்ற அர்த்தம் கொண்ட யா ஹன்னானு யா மன்னான், யா ஹன்னானு யா மன்னான், இது அல்லாஹுடைய இஸ்முல் ஆதம் சொல்றாங்க. இஹ்யா உலூமுத்தீன் என்ற நூலிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதற்கு ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இது இன்னுமா இந்த வார்த்தை இன்னும் நம்மளுக்கு இந்த விஷயத்தை உறுதிப்படுத்துது பாருங்களேன். அல்லாஹு தாலா நரகத்திலே ஒரு மனிதரை 1000 ஆண்டுகள் போட்டு வேதனை செய்தானாம். அவர் செய்த பாவத்திற்கு, அவர் செய்த குற்றத்திற்கு தண்டனையாக நரகில் போட்டு அவரை வேதனை செய்தான். உச்சகட்டமாக அந்த வேதனைகளை எல்லாம் கடந்து அந்த 1000 வருடத்தை நெருங்கக்கூடிய நேரத்திலே அந்த மனிதருக்கு இப்படி ஒரு யோசனை வந்துச்சான். அல்லாவை இப்படி சொல்லி அழைச்சாராம், யா ஹன்னானு யா மன்னான், யா ஹன்னானு யா மன்னான், இப்படி சொல்லி அழைச்சாராம். யா அல்லாஹ், இரக்கமானவனே, கருணை காட்டக்கூடியவனே, அடியார்கள் மீது அருளை பொழியக்கூடியவனே, எனக்கு இப்படியான வேதனை இருக்குதே, இத்தனை ஆண்டுகளாக அந்த வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கனே, எப்படியாவது என்னை இங்கேருந்து வெளியேற்றுறேன் அப்படின்னு சொல்லி இந்த விஸ்மை, இந்த அல்லாவின் திருநாமத்தை சொல்லி அழைத்தாராம். அல்லாஹு தாலா அந்த இஸ்முக்குடைய பரக்கத்தை கொண்டு, யா ஹன்னானு யா மன்னான், இந்த வார்த்தையினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹு தாலா அந்த மனிதரை அந்த நரக வேதனையிலிருந்து பாதுகாத்தான், வெளியேற்றினான், அவருக்கு நரகத்தை விட்டு மொத்தமாக விடுதலை கொடுத்தான் என்ற செய்தியை ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா என்கின்ற அந்த மகத்தான இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். இதை ஹஜ்ரத் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா தன்னுடைய இஹ்யாவிலே பதிவு செஞ்சுருக்காங்க. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த காணொலியில் நமக்கு ஒரு பெரிய உற்சாகம் கிடைச்சிருக்கு. அல்லாஹ்ட்ட அழைச்சி நெருங்கிறதுக்கு அவனுடைய இஸ்முல் ஆலம், அதாவது எந்த இஸ்மை சொல்லி நம்ம அல்லாஹ்ட்ட துவா செஞ்சா நம்ம துவாவை அல்லாஹ் ஏற்றுக்குவானோ, எந்த இஸ்மை சொன்னால் நம்ம மேலே அல்லாஹ் கோபமாக இருந்தாலும் அப்படியே கரைஞ்சி போயிடுவானோ. ஒரு அத்தா தன் பையன் மேலே கோபமாக இருக்கார், கடுமையான கோபமாக இருக்கார் வச்சுக்கங்களேன். அந்த பையன் ஒரு ட்ரிக்ஸை தெரிஞ்சு வச்சுருக்கான். என்ன அப்படின்னா, நம்ம அத்தாவுக்கு எதை பிடிக்குமோ அதை செஞ்சு அவரை இந்த கோபத்திலேருந்து வெளியேற்றணும், அந்த கோபத்திலேருந்து கீழே இறங்க வைக்கணும். அதை கரெக்டாக பையன் தெரிஞ்சு வச்சுருக்கான். அதை கரெக்டாக அவன் செஞ்சிட்டான். செஞ்சு முடித்தோடனே அவருக்கு உச்சத்தில் இருந்த கோபம், அந்த செயல் அவருக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால அதை செஞ்ச உடனே அப்படி கோபம்லாம் தணிஞ்சு கீழே இறங்கிடுறாரு. இல்லையா? பார்க்கிறோமா இல்லையா? இதை மாதிரி அடியார்களின் மீது உச்சபட்சமாக கோபத்தில் அல்லாஹ் இருந்தாலும் அந்த கோபத்தை எல்லாம் கீழே இறக்கி நிதானத்திற்கு, பாசத்தோடு, பிரியத்தோடு அந்த அடியாரை பார்ப்பதற்குரிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை தான் யா ஹன்னானு யா மன்னான். இந்த வார்த்தை அல்லாஹ்வின் கோபத்தை அணைக்கும் மட்டுமல்ல, நாம் கேட்டால் என்ன கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கேட்கிறோமோ அதற்கு முன்னால் இந்த வார்த்தையை பலமுறை சொல்லிவிட்டு, குறைந்தபட்சம் என்னிடத்தில் கேட்டால் ஒரு 100 தடவை ஒரு இடத்திலே அமர்ந்து இதை சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே துவா செய்தால் நிச்சயமாக அந்த துவாவிற்கு மிகப்பெரிய அங்கீகாரமும் பதிலும் கிடைக்கும் என்பதை இந்த ஹதீதுகள் நமக்கு விளக்கித் தருகிறது. வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இதை பின்பற்றக்கூடிய நல்ல வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தருவானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.